என்ன மாற்றுவராகிய பெரியாரம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சொன்னவர்கள் எல்லாம் இன்றிரவே இந்த கலியுக தெய்வமாய் விளங்கும் ஸ்ரீமன் டே இந்த எம்பெருமானுக்காக வேண்டி இந்த புண்ணிய சரித்திரத்தை நிலைநாட்டி கொடுத்த அருமை புண்ணியவான்கள் இங்க எழுந்தக்கூடிய ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கும் இந்த வீரமாட்டி அம்மனுக்கும் இந்த பெரியாண்டவருக்காக வேண்டி இந்த அளவுக்கு நான் படிக்கலைங்க. கோயில் கும்பாபிஷேகம் முடித்து இந்த மன்னர பூஜை நிறைவுக்காக வேண்டி இந்த புண்ணிய சரித்திரத்தை அரங்கேற்றம் செய்து கொடுத்த அருமை புண்ணியவான்கள் பங்காளிகளா ஒன்னா சேர்ந்து கோயில கட்டிட்டாங்க. அடுத்த வீட்டுக்கு போயிருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க நம்ம பங்காளி இருக்கணும்னு சொல்லி இன்றிரவே இந்த அறையை சதநாட்டி நாட்டி கொடுக்க இந்த சொந்த பந்தங்களோடு ஒன்று சேர்ந்து இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து 1/10 உருவாக்கி இந்த புண்ணிய சரித்திரம் இன்னைக்கு அரங்கேற்றம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த நாளைக்கு அரங்கேற்றம் செய்து கொடுத்த அருமை சொந்தங்களும் அவங்களோடு சேர்ந்த உடன்பிறப்புகளும் அவர் என்னோட
இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொடுத்த அவங்க அருமை சொந்த பந்தங்களும் தோளோடு தோல் நின்று அவங்களுக்கு துணையா நின்ற அவங்க உடன்பிறப்புகளும் எந்த முகமான தங்கமா இருந்து இந்த அறியாமுடைய கோபுரம் எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கோ அது போல எல்லாருடைய குடும்பமும் நோய் நொடி இல்லாம அவங்க 100 ஆண்டு காலம் வாழணும். அப்படி இருந்தாலும் நாடகம் போதும் ஸ்ரீமந்த நாராயணன் கோமரி கலியுகம் திரேதா யுகத்தில் 10 தலை 20 கரங்களை கொண்ட பகைவனாகிய ராவணனை மடிக்க ஸ்ரீராமர் பிறந்ததா ராமாயணம் சொல்லுகிறது. இந்த ராமாயணம் எங்கே துவக்கமாகிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு வரலாறு. எம்பெருமானாகிய மாயவன் அவர் எடுத்த அவதாரங்கள் கொஞ்சம் கூட நஞ்சம் அல்ல. இந்த கலியுகத்துல இந்த கலியுக காக்கும் கடவுளாய் விளங்கு கண்ணனாக அவதாரம் எடுத்து இது கலி அவதாரம் சொல்றாங்க. இப்ப நடக்கிறது கலியுகம். இது 2 யுகத்துக்கு முன்பு அந்த ஹரிநாராயணன் பிறந்த ராமர் லட்சுமணன் பிறப்பு என்ன குருபுத்திரன் வதை. குருபுத்திரன் ராமன் ஜனமாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னைக்குதான் ராமாயணமே துவக்கமாகிறது. ராமாயண துவக்கம். இன்னைக்கு என்ன நடக்கும்? என்ன பேச விடுறாங்க அக்கா அக்கா கம்பத்துல சாந்து நாம பேச ஆரம்பிச்சா இந்த மண்ணுலகிலே இதிகாசங்கள் 2. ஆமா, மண்ணால கெட்டது மகாபாரதம், பெண்ணால கெட்டது ராமாயணம். இந்த ராமாயணம் துவக்கம் இந்த துவங்கியதான் இந்த வரலாறு சொல்லுகிறது. என்ன நடக்கும்? குருபுத்திரன் வதை என்ன? ராம லட்சுமணன் பிறப்பு. குருபுத்திரன் வதையில என்ன யாருன்னு கேட்டிய எனக்கு அவரை என்ன யாருன்னு கேட்டல நீர் வளம் நிலவரம் குறையாத நாடு வழிகோடி வாயும் குடிகொண்டு வாழும் என்னுடைய பேர் தான் குடும்பத்தின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தினர் அவ்வளவு பெரிய பெரிய ஆள் தான் இல்லப்பா. நான் செட்டிகுளத்திலே ஜனனமானவன். செட்டிகுளம்? ஆமா. கரைகள் வந்து வணிகம் செய்யக்கூடிய நான் கப்பல ஓட்டு ஒரு செட்டிக்குள்ள. கப்பல்ல ஓட்டுறீங்களா? ஆமாப்பா. எத்தனை கப்பல் இருக்கும்? செக்காவட்டு எண்ணெயும் செட்டி விட்டு செலவையும் யாராலும் மறைக்க இயலாது. அப்படி மறக்குமா? நாங்க சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசம் போய் மாறாத செல்வங்களை கொண்டு வந்து மலை போல் குவித்து வைத்து நாங்கெல்லாம் மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ தான் நெட்டியாரா? நெட்டியார் இல்லப்பா, செட்டியாரு.
செட்டியார் செட்டியார். சரி சரி. இந்த செட்டிகுளத்திலே பிறந்த செல்வன் நான் ஒரு செல்வ சீமானுடைய புள்ள. யாராலையும் நம்ப முடியுமா? நம்ப முடியாதுங்க. உண்மை அதுதான். ஒரு நாடாளக்கூடிய அரசுடைய அரசு சபையில் யானையும் குதிரையும் இருக்கும். என் மாளிகை அது ஒண்ணுதான் இல்லையே தவிர மத்ததெல்லாம் ஏராளமா இருக்கு. ஏங்க இப்ப கப்பலையா வியாபாரத்துக்கு போறீங்க, என்னென்ன கொண்டு போவீங்க? என்னடா கொண்டு போறோம்? முத்து வைடூரையும் எல்லாம் கொண்டுட்டு போய் இதுதான் அந்நிய செலவுன்னு சொல்லுவாங்க. ஈனுக்கு எதுவும் சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. அல்ல சொன்னீங்களா அது கேட்டேன். இப்படி மாலாக செல்வங்களை மாளிகையை குவித்து வைத்து நான் மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த காவிரி மாநகரத்தில் வந்து குடும்பத்துடைய வீடு யாருன்னு கேட்டா அடையாளம் தெரியாதது யாரும் இல்ல. தெரியாது. ஒரு ஊர்ல குடியிருக்கிறது பெருசு இல்லப்பா. 4 பேருக்கு அடையாளம் தெரியும் அளவுக்கு வாழணும். நீ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? நான் ஒரு செல்வ சீமானுடைய புள்ள. எல்லாமும் இருக்கு. ஏங்க